ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் வந்து சூப்பராக சிம்பிளாக குயிக்காக ஒரு ரெசிபி பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வச்சு ஒரு ஸ்பைசியான சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, ஓரளவுக்கு தான் தேவைப்படும். அதை வச்சு எப்படி ஸ்பைசியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை, லவங்கம், அந்த சோம்பு, நம்ம இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற எல்லா மசாலாவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, காஷ்மீரி மிளகாய் வந்து பாருங்கள், இதுதான் காஷ்மீரி மிளகாய். இதை வந்து நான் ஒரு 6 to 7 எடுத்திருக்கேன். அதில் வந்து காரம் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து ரெட் சில்லியும் ஒரு 4-5 எடுத்திருக்கேன். அப்புறம் தனியா சீட்ஸ் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கறி லீஃப், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி கடாயை வச்சுட்டு, இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமா எடுத்து ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தனியாவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த பட்டை, லவங்கம், சோம்பு, நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகு, சீரகம். மிளகு சீரகம் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன்னா அதுவும் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன்னா அது ரெண்டுமே அரை ஸ்பூன் தான். நான் ரெண்டுமே அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது லைட்டாக சூடாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா மற்றதை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒன்றா சேர்த்தா கரிஞ்சிரும், அதனால தான். இப்போ இது கூட வந்து அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது வந்து காஞ்ச மிளகாய். இது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இது காஷ்மீரி சில்லி. காஷ்மீரி சில்லியில் வந்து அதிகமான காரம் இருக்காது. அது கலருக்காகனா நம்ம காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறப்போ அந்த கலர் ரெட்டிஷாக இருக்கும். அது சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து பவுடராக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வேளை உங்களுக்கு வந்து பவுட்ரு வந்து நல்லா பேஸ்ட்டாக வரல, கொரப்பாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், இம்பார்ட்டண்ட் அதுதான். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் பவுடராக மட்டும்தான் நம்ம அரைக்கணும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ஆனியன்ஸை வந்து நான் இந்த மாதிரி லென்த்தாக ரொம்ப ரொம்ப மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியில் ஆஃப் சைஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் கொத்தமல்லி இலை. இப்போ அதே கடாயில் நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியனை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அது வறுத்துக்கலாம். இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஓகே, இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இஞ்சி பூண்டு வந்து ஆனியனில் சேர்த்தோன்னா சீக்கிரமாக வந்து ஆனியன் கரிஞ்சும் போகாது. அதே சமயத்தில் ஆனியன் வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் தக்காளி இருந்தது இல்லையா, அதை வந்து குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. இப்போ இது கூட வந்து ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், இது வேகிறதுக்காக உப்பு, தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயத்தில் நம்ம போட்டோம்னா அது சீக்கிரமாக வெந்துருமா சொன்னாங்க. ஆனால் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து நல்லா கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ எடுத்தும் போட்டாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நல்லா கலரி விட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் அதுக்குள்ளே நம்ம மிங்கிள் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து ஒன்றா குக் ஆகிட்டுருக்கட்டும். ஏன்னா நம்ம தக்காளியிலே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருப்போம்ல, அதனால். இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயத்தில் போட்டிருக்கோம், அதனால் சிக்கனில் போடுறப்ப பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நல்லா கலரை விட்டுடலாம்.
இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணால் நீங்கள் ஃபில்ட்ரு கூட பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பவுடரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ரெட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். அது குக் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியும் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும்னு பாருங்கள். இப்போ போட்டாச்சு, நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து நீங்கள் எந்த தண்ணியுமே ஆட் பண்ண தேவையில்ல. இந்த மசாலாலே வந்து அந்த சிக்கன் வந்து குக் ஆகிடணும். ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 or 3 மினிட்ஸ் வந்து குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். வாவ், பார்த்திங்களா, அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே நல்லா அந்த சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆகிட்டுருக்கும். பட் இருந்தாலும் அந்த தண்ணிலாம் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும். அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அதை கலரி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ திரும்பி ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பரான ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, சிம்பிளாகவும் சூப்பராகவும் குக் பண்ணிடலாம். அந்த மசாலா மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு டிஷ் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா சிக்கன் வெந்தாச்சு, அந்த ஸ்பைசஸ் நல்லா இறங்கியிருக்கு சிக்கனுக்குள்ளே. இப்போ நம்ம கொரியாண்டர் லீஃபில் போட்டுடலாம். கொத்தமல்லி இலை நல்லா தூவி விட்டுடலாம். அதே ஒரு வாட்டி கலரை விட்டுட்டு தண்ணி கூட கொஞ்சம் கூட இல்லை, அந்த எண்ணெயும் நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம அடிக்கடி அதை அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும், க்ளோஸ் பண்ணால் கூட, ஏன்னா அடி பிடிச்சிரும். அவ்வளோதான். வாவ், சூப்பரான சுவையான ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது காஷ்மீரி சில்லி நம்ம போட்டதுனால தான் நம்மளுக்கு இந்த கலரில் வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் வந்து நிஜமாக சூப்பராக வரும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.